கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே நிறைய குடும்பத்திலே உபவாசத்தோடு இருப்பீங்க. 40 நாள் சிலுவை தியானம், 40 நாள் உபவாச நாட்களிலே அதிகாலை வேளையிலே அநேக காரியங்கள் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் தியானிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 ஆகிய வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து நம்ம மேல அன்பு கூர்ந்தார். சபையில் அப்படின்னா நம்ம எல்லாரும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு வசனத்தினாலே சுத்திகரிக்கிறார். வசனத்தினால நம்மளை மறுபடியும் பரிசுத்தமாக்குறார். சபையில் அன்பு கூர்ந்து திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மளை எப்படி சுத்திகரிக்கிறார், எப்படி பரிசுத்தமாக்குறார் என்று பார்க்கும்போது வசனத்தை கொண்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொண்ட பின்பாக கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம இப்படி மனம் திரும்பணும், இப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், சிலுவை தியானம் எல்லாமே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. கரைதிரை முதலானவைகள். நம்ம பரலோகத்துல போகணும் அப்படின்னா கரை திரை இருக்கக்கூடாது. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். வசனத்தினாலே சுத்திகரிப்பு, வசனத்தினால பரிசுத்தமாக்குதல். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கீழ்ப்படியும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையிலே வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது சுத்திகரிப்பு, கேட்கும்போது சுத்திகரிப்பு, வசனத்துக்கு அர்ப்பணிக்கும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வந்து சகல காரியத்திலும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பார். பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போது தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார். சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறார். இது எல்லாம் எப்போ நடக்கு? நம்ம வாழ்க்கையிலே சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போயிர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த நாளையும் இணைந்திருக்கிறீங்களோ அவைக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம எங்கெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கோம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமா இருக்கணுமா, அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா ஜீவ பலியானார். நம்ம அவருக்கு முன்பாக நிற்கும்போது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா, கரைதிரை ஒண்ணுமே இல்லாமல், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமா இருக்கணுமா, அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா.
அப்போ நீங்க சிலுவை தியானத்துல எழுதும்போது நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தப்படுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம். இன்னைக்குள்ள அதிகாலை வேளையில செய்தி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்து ராஜா சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இப்போ சத்துருக்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, உன் வீட்டாரே சத்துரு. சில நேரத்துல பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, சில நேரத்துல மனைவி கேட்க மாட்டாங்க, சில நேரத்துல புருஷன் கேட்க மாட்டாங்க, சில நேரத்துல மாமியார் சொல்றத மருமக கேட்க மாட்டாங்க, மருமக சில நல்ல காரியம் சொல்லுவாங்க, மாமியார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க. அந்த 5, 6 பேருக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் சின்ன சின்ன காரியத்தில் மிஸ்டேக் மாதிரி, ஒரு குழப்பம் மாதிரி அப்படியே சுற்றிட்டு வந்துட்டே இருக்கும். சில வீட்டில் பெரிய பிரச்சனையாக இருக்கும், பிரிஞ்சே போயிடுவாங்க, டைவர்ஸ் அளவுக்கு போயிடும். சில குடும்பத்தில் டைவர்ஸ் ஆகி 2வது கல்யாணம் அளவுக்கு போயிடும். நிறைய வீட்டில் நிறைய காரியங்கள். சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு வரை வாழ்றாங்க. விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் அவங்க லைஃப்ல, அதாவது தீர்காயுசோடு குடும்பமா ஒருமனப்பட்டு வாழ முடியும். சரி, பெரிய பெரிய பாவம் இருக்கு, அப்ப அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. உபவாச நாட்களில் யாரெல்லாம் உபத்திரத்தோடு இருக்கிறீங்களோ, இல்லை என் கணவர் இந்த மாதிரி பாவத்தில் அடிமையில இருக்காரு, வேற தொடர்புல இருக்காரு, வேற பிரச்சனையில இருக்காரு, அப்போ நாங்க என்ன செய்ய? எத்தனையோ காரியங்கள் உண்டுல்ல. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிங்க. தேவன் உங்களுக்கு பதில் தருவார். உபவாச நாட்களிலே சில ஜெப குறிப்புல வரும். என் மகன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கான், என் கணவர் வேற தொடர்புல இருக்காரு, நிம்மதியே இல்லை வீட்டில் அப்படிம்பாங்க. என் கணவர் எனக்கு எப்படியாவது வேணும் அப்படிம்பாங்க. நிறைய பாயிண்ட் இருக்குல்ல. சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்போ பிரச்சனை வந்துன்னு சொல்லி பார்க்கும்போது விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். 2 பேர் ஏதாவது ஒரு வீண் வார்த்தை பேசும்போது, இது தேவையில்லை, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. சில குடும்பத்திலே மாறி மாறி பேசி 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 சண்டையை பெருசாக்கி லாஸ்ட் பார்த்தா பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிரும். யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் பிரச்சனைக்கு முடிவு வரும். பொறுமையாக இருந்தாச்சு அப்படின்னா பூமியை சுதந்திரத்துக்குள்ள முடியும், குடும்பமாக வாழ முடியும். ஆனால் சில குடும்பத்தை உடனே சண்டை போட்டு கோபம் எரிச்சல் உள்ள வந்த உடனே அதுக்கப்புறம் பொல்லாத ஆவி உள்ள வந்துடும். பைபிள் சட்டம்லாம் ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் பண ஆசை, பொருளாசை, எத்தனை காரியத்தில் ஆசையோடு இருக்கிறாங்க. தேவன் மேலே ஆசையாக இருங்க அப்படின்னா, கல்யாணம் முடிச்சு வரும்போதே நிறைய நகை வேணும், நிறைய பணம் வேணும், சொந்த வீடு வேணும், கார் வேணும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பொண்ணாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் பின்னாடி இதை பார்த்தா ஒரே ஆசை ஆசை ஆசை. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? எதுவுமே வேண்டாம், உங்கள் பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா, உங்கள் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அப்படிதான் கேட்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகணும், லட்ச லட்சமாக பணம் வேணும், நகையும் வேணும், காரும் வேணும், சொந்த வீடும் வேணும். ஆனால் பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்போ சில குடும்பத்தில் ஏன் பிசாசு உள்ள என்டர் ஆகுது, பின்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. உபவாச நாட்களிலே சில வீட்டில் நிம்மதியே இல்லை. என்ன என்ன என்னன்னு சொல்லி பார்க்கும்போது
வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். ஒரே பண ஆசை, நகை ஆசை, பொருள் ஆசை, வீடு வீடு மேல ஆசை. ஒரே ஆசை ஃபுல்லா உலகத்தை சார்ந்தே இருக்கும். ஆனா உபவாச நாட்கள்ல உபவாசம் இருப்பாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா உலகத்தோட கனெக்டிங்ல இருக்கும். நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு. சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். யாராவது உங்களை சபிக்கிறாங்களா? அவங்கள ஆசீர்வதிச்சிருங்க, நல்லா இருந்துட்டு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தாங்களா? சபிக்கிறாங்களா? ஆசீர்வதிச்சிருங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாராவது பகைக்கிறாங்களா? அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. பகைக்கிறாங்களா? நன்மை செய்யுங்க. நல்லது மட்டுமே செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? நல்ல காரியம் மட்டுமே செய்யுங்க, நன்மை மட்டுமே செய்யுங்க. தூசிக்காதீங்க, அவங்கள தப்பா பேசாதீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சில வீட்டுல ஜெப குறிப்பு வரும்போது சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல யார் இருப்பா? மாமியார், மருமக, வீட்டுல புருஷன், ஒரு 5-6 பேர் தானே. எங்க வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உபத்திரத்தோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, நிந்தை இருக்கு, அவமானம் இருக்கு, எனக்கு பல சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு இருந்து கேளுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரரா இருப்பீர்கள். இப்படிலாம் நீங்க செஞ்சா நீங்க தேவனோட புத்திரர் இருப்பா அப்படிங்கிறது. இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவே அவர்களை மன்னியும் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். உபவாச நாட்களில் இப்படிப்பட்ட செய்தி நம்ம தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக, உபவாச நாட்களுக்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க, உங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க, உபவாச நாட்கள் ஆசிரியங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. யாரெல்லாம் விசேஷமா அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அவங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க, மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளை மாசுவீங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்க. பிசாசுடைய எல்லா அந்தகார கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டு சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால பாதாளத்து போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரி, தந்திரமான கிரி, விபச்சார கிரி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதாளத்து போட்டு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலை அடைங்க. எல்லா குடும்பமும் என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைபட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய சகல பொருட்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைபட்டும். இந்த நாளைகள் ஆசீர்வதித்தாங்க, டிரைவிங் லைன்ல போறாங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவதை பாருங்க, பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தில் நிரப்பி எக்ஸாம் எழுதும்போது பிள்ளைகளோட கையை அப்பா நீங்க பிடிங்க. படித்த பாடம்லாம் ஞாபகம் வரணும். இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை, போராட்டம், இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, உபத்திரப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அந்த குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்.
எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் இருக்கிற இடத்துல அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாத்துல விசாக்கா ஜெபிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறான், டிரான்ஸ்ஃபர் ஜெபிக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சைக்கு அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரங்களால் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிப்பட்டும். யாரெல்லாம் ஜெபித்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல பிரச்சனைகள் போராட்டம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. அதிகாலவில் இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கு அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. கற்பத்தினி ஆசிரியங்க, மாசமா இருக்கிற பிள்ளைகள் ஆசிரியங்க, டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் திருமணம் முடியாம இருக்கு, எல்லா குடும்பத்துல தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல சூழலை கண்ணீர் வாழ்க்கை உபவாசத்தோடு இருக்குங்க. உபவாச நாட்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுக்காமப்பா, அது எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தை கட்டுங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் ஆசீர்வட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பம் ஆசீர்வட்டும். பலகணிகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசிரிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா தாழ்த்தணும் உபவாச நாட்கள்ல தேவனுடைய சமூகத்திலே இரவும் போலுமா மன்றாடி ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பமும் அப்பா ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. தீட்டு பொய் அருவருப்பு அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை குற்றம் இருக்கோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. நாங்க பரலோகத்துல வரும்போது அப்பா விசேஷமாக அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறி நாங்க பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.